நீங்க ஒன்டாரியோல கார் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனியோட மொபைல் ஆப் அதாவது டெலிமெட்டிக்கை டவுன்லோட் பண்ணின ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னா மேபி யூ ஆர் இன் பிக் ட்ரபிள். நீங்க ஆல்ரெடி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட போன்ல இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னா எப்ப டவுன்லோட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மொபைல் ஆப்னா என்ன, இந்த ஆப்பால என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது, யாராருக்கு இந்த ஆப் செட் ஆகும், யாராருக்கு இந்த ஆப் செட் ஆகாது, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியோட இந்த மொபைல் ஆப்புமே நல்லதா கட்டுதாங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல கதைக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்டாரியோல இருக்கிற நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனில அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனில அவங்களோட ஓன் மொபைல் ஆப் இருக்குது. இதை டெலிமெட்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த டெலிமெட்டிக்ஸ் சம்பந்தமா டெடிகேட்டடா டெலிமெட்டிக்னா என்ன, அதால என்னென்ன நடக்குங்கிற ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதாக்கள் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சது பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நார்மலா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போறீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் தரக்குள்ள ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம் ஒன்றுக்காக உங்களை இப்ப ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிஸ்க் கொண்டு கால்குலேட் பண்ணி தரதான் இந்த இன்சூரன்ஸ். இப்ப நீங்க முதல்ல அவங்கள்ட்ட போகக்குள்ள அவங்க சர்டன் விஷயங்களை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்க டிரைவிங் ஹிஸ்டரி. இது பாத்தீங்கன்னு சொன்னா உங்க டேஷ் ரிப்போர்ட், உங்க எம்விஆர் ரிப்போர்ட் எடுக்கிறது மூலம் நீங்க இதுக்கு முதல் என்னென்ன மாதிரி எல்லாம் எப்படி டிரைவ் பண்ணீங்க, நீங்க சேஃபான டிரைவர் இல்லையாங்கிறத ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. ரெண்டாவது நீங்க இருக்கிற லொகேஷன் ஒரு பெருஞ்சக்கூடிய லொகேஷன், அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கிற களவு போற லொகேஷன் இல்லாட்டி ரஷ்ஷான ஏரியாவா இருக்குன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வச்சிருக்கிற கார் இல்லாட்டி வாங்க போற கார், அந்த கார் ஹை தெஃப்ட் வெஹிக்கிளா லோ தெஃப்ட் வெஹிக்கிளா, அது விலை கூடின வெஹிக்கிளா விலை குறைஞ்ச வெஹிக்கிளாங்கிற அது சம்பந்தமா வச்சும் உங்களை ரிஸ்கை அசஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த மூணு விஷயத்தை வச்சு அசஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் செய்வாங்க. ஆனா சில இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் அசெட் பண்ணிட்டு அதையும் தாண்டி நீங்க இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஃபியூச்சர்ல உங்களோட இன்சூரன்ஸ் என்ன மாதிரி செய்யணும் அதை அசஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களோட அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு மொபைல் ஆப் பண்ண உங்களோட போன்ல டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மொபைல் ஆப் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வாகனம் ஓடக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி டிரைவ் பண்ணீங்கிறத ஃபுல்லா அசஸ் பண்ணும். நீங்க ஃபாஸ்டா போறீங்களா, ஹார்ட் எக்ஸலரேஷன் பண்ணீங்களா, ஹார்ட் பிரேக்கிங் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகக்குள்ள போனை பாக்கீங்களா, போனை பார்த்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அதை டிஸ்ட்ராக்ஷனோட நீங்க டிரைவ் பண்றீங்களா, இத மாதிரியான விஷயங்களை எல்லாம் அசஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்பை வச்சு. ஸோ இப்படியெல்லாம் அசஸ் பண்ணி உங்களோட ஃபியூச்சர் ப்ரீமியத்தில் அவங்க மாற்றங்கள் செய்வாங்க. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள உங்கள்கிட்ட வந்து ஓகே இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, நீங்கள் உங்களோட டிரைவிங் பிஹேவியரை நாங்கள் அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணி நீங்கள் நல்லா டிரைவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ரினியூவலில் உங்களுக்கு அப் டு 30% வரைக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் தருவோம். ஆனால் நீங்கள் நல்லா டிரைவ் பண்ணாட்டி நாங்கள் டிஸ்கவுண்ட் தரமாட்டோம்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் டிரைவ் பண்ணுறதை பார்த்து எனக்கு ஃபியூச்சரில் நீங்கள் டிஸ்கவுண்ட் தராமல் விட்றீங்க, அதனால நான் இது செய்ய மாட்டேன், டவுன்லோட் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லுவீங்க ரைட். அப்படி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நீங்க இந்த எங்க மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கே ஒரு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் இந்த 3 செனாரியோவையும் வச்சு ஈஸியாக அதை வழங்கப்படுத்துறேன். ஏபிசின்னு சொல்லி 3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குன்னு வைங்க. எங்கட இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மொபைல் ஆப் டெலிமெட்டிக்ஸ்ங்கிற கான்செப்ட் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க உங்களோட டிரைவிங் பிஹேவியர், நீங்கள் வச்சிருக்கிற கார் ப்ளஸ் உங்களோட லொகேஷனை வச்சு ஒரு ரிஸ்க் கொண்டு அசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு வைப்போம். இவங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் $500 per month உங்களுக்கு பிரீமியம் தராங்க. இதுல இயர் ரெண்டு போட்டுட்டேன். ஸோ whatever ஓகே $500 a month தராங்கன்னு வைப்போம். இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்கள்ட்ட மொபைல் எப்பவும் இல்லை, நீங்க டவுன்லோட் பண்ணணும் இல்லையான்னு சொல்லி நீங்க வரி பண்ணிக்க தேவையும் இல்லை. நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் எடுத்தது பிறகு ஒரு வருஷம் ப்ராப்பரா டிரைவ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லை, எந்த போலீஸ் டிக்கெட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க ப்ராப்பரா டிரைவ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு டிரைவிங் ரெக்கார்டு ஒன்று கூடி இருக்கும். பிளஸ் உங்கள்ட்ட என்ன வாகனம் இருக்கு, பிளஸ் எந்த லொகேஷன் இருக்கீங்க அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எவலுவேட் பண்ணி 2வது ரினியூவலுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று தருவாங்க. அது மேபி குறையலாம் கூடலாம் whatever. இப்போ நம்ம பீங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி எடுப்போம். பீங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு டெலிமெட்டிக் இருக்குது, அவங்களோட மொபைல் ஆப் இருக்குது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 இயருக்கு அசஸ் பண்ற டெலிமெட்டிக். இட் மீன்ஸ் அவங்களோட மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு 5 to 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. உதாரணத்துக்கு 10% டிஸ்கவுண்ட் தராங்கன்னு வச்சா ஒரு $500 இவங்களும் பிரீமியம் மற்ற விஷயங்களை வச்சு அசஸ் பண்ணக்குள்ள $500 வருது. ஸோ நீங்க இந்த மொபைல் ஆப்பை இவங்க மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தந்து உங்களுக்கு $450 per month தராங்கன்னு வைப்போம். இப்போ நீங்க இவங்க எப்போ டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி டிரைவ் பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையுமே அசஸ் பண்ணிட்டு நீங்க இந்த பாலிசியோட என் டேர்ம்ல, அதாவது இந்த பாலிசி 1 இயருக்கு நார்மலா ஒன்டாரியோல இன்சூரன்ஸ் 1 இயருக்கு தான் போடுவாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உங்களோட மற்ற ரிஸ்க் எல்லாம் அசஸ் பண்ணி உங்களோட டிரைவிங் ரெக்கார்ட், அடுத்தது உங்களோட கார் வாகனம் என்ன, அடுத்தது நீங்க என்ன லொகேஷன் 3ஐயும் அசஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து நீங்க எப்படி டிரைவ் பண்ணீங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த வருஷம் பிரீமியம் என்ன தாரன்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ப்ராப்பரா அந்த ஆப்பை வச்சு நீங்க நார்மலா டிரைவ் பண்ணீங்க, நீங்க சேஃபான டிரைவர்னு சொல்லி நல்ல ரேட்டிங் வருதுன்னு வைப்போம்.
இப்போ நெக்ஸ்ட் இயரில் அவங்க என்ன ஒரு ரேட் ஒன்று கால்குலேட் பண்ணினாங்களோ அந்த ரேட்டோட சேர்த்து உங்களுக்கு ஒரு 20 இல்லாட்டி 30% டிஸ்கவுண்ட் ஒன்று வந்து உங்களோட ப்ரீமியத்தை நல்லா குறைச்சி தருவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான விஷயம். ஆனால் நீங்கள் ரெண்டாவது கம்பெனியில் இப்போ நீங்கள் உங்களோட மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணுறீங்க, எக்ஸலரேட் பண்ணுறீங்க, அது இது நீங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் வரல அந்த ஆப்பில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த டிஸ்கவுண்ட்டுமே தர மாட்டாங்க. ஸோ எந்த டிஸ்கவுண்ட்டுமே தராட்டியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போல. ஏன்னா 1 இயருக்கு பிறகு தான் அவங்க அசஸ் பண்ணுவாங்க, அதாவது உங்களோட ரினுவலுக்கு தான் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிஸ்கவுண்ட் தராட்டி உங்களுக்கு வேறு எந்த கம்பெனியில் ப்ராப்பரான பெஸ்ட்டான ரேட் தராங்களோ அந்த கம்பெனியை பார்த்து நீங்கள் மாறிட்டு போகலாம். இதால் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறல, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போடல. இப்போ இப்படியான ஒரு மொபைல் ஆப் ஒன்று நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இதை மாதிரியான ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் ஃபைன். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் பேட் டிரைவராக இருந்தாலும் சரி, குட் டிரைவராக இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்து செலுத்த போகிறதில்ல. ஏன்னா அவங்க நல்ல ரேட் தராட்டி நம்ம அடுத்த வருஷத்துக்கு வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3வது இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு டெலிமெட்டிக்ஸ் ஒன்று கொடுக்காங்க. இது பரவாயில்ல. இப்போ ஒரு 2-3 கம்பெனிஸில் இது இப்போ ஒன்டாரியோவில் கரண்டாக நடந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட பேரை சொல்ல விரும்பலைன்னா இந்த டெலிமெட்டிக் உங்களோட ஃபோனில் இருக்குன்னு சொன்னால் யூ வில் பி இன் பிக் ட்ரபிள். இந்த டெலிமெட்டிக்கோட கன்செப்ட் என்னன்னு சொன்னால் இவங்க டெலிமெட்டிக் எவ்ரி குவார்ட்டர்லி ஒர்க் ஆகும், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாகவே இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுற ப்ரீமியத்தை விட நல்ல குறைஞ்ச ரேட்டில் ப்ரீமியம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கே லோ பால் போடுவாங்க. உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் $500 பேஸ் ப்ரீமியம் மற்ற கம்பெனிஸ் கொடுக்கல, இவங்க $400 இல்லாட்டி $300 கொடுப்பாங்க. நல்ல ரேட்டில் கிடைக்குது, நல்ல குறைஞ்ச ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு அநேகமானாக்கள் இவங்கள்ட்ட போவாங்க. போன உடனே அவங்க சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட எங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் அசஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வருஷத்தில் 4 தரம் நாங்கள் அசஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு தரம் அசஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ரேட் வருது, உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரேட் வரும்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியத்தை நாங்கள் 10, 20, 30% நல்லா குறைப்போம். அதே சமயம் அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரேட் வராட்டி 10, 20, 30% சொல்லி உங்களோட இது இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டுவோம்னு சொல்லியிருப்பாங்க உங்களோட அந்த டேர்மில். இந்த உதாரணம் ஒவ்வொரு 3 மாதமும் அவங்க அனலைஸ் பண்ணக்குள்ள நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அப் டு 35% வரைக்கும் உங்களோட ப்ரீமியத்தை குறைப்பாங்க. இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிடலாட்டி ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்களோட ப்ரீமியம் அப் டு 30% வரைக்கும் கூடும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நல்ல குறைஞ்ச ரேட் ஒன்று தராங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வைப்போம். இப்போ உங்களுக்கு இவங்க போட்டு தந்துட்டாங்க ரேட் $400 இன்சூரன்ஸ் தந்துட்டாங்கன்னு வைப்போம். ஃபர்ஸ்ட் 3 மாதத்துக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஒன்று வந்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகல, உங்களோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டீங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று குறுக்கால வந்துட்டு ஹார்ட் பிரேக் பண்ணிட்டீங்க, எக்ஸலரேட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லி எக்ஸலரேட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல ரேட் இது டிரைவிங் ஸ்கோர் வரல. 3 மாதத்தால் அனலைஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்ல ஸ்கோர் இல்லைன்னு சொல்லி போட்டு உதாரணத்துக்கு 20% கூட்டுறாங்கன்னு வைப்போம். அப்போ $400 20% எவ்வளோ $80 கூட்டிடுவாங்க. அப்போ ஒரு 3 மாதம் முடியக்குள்ள உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் $480 மாறும். அதே மாதிரி அடுத்த 3 மாதத்துலேயும் ஏதோ ஒரு நடந்து திரும்ப ஒரு 30% கூடுது, 20% கூடுதுன்னு சொன்னால் $500 தாண்டி போய் தரும். இப்போ 6 மாதம் முடிகிறதுக்கு இடையிலேயே, அதாவது ஒரு வருஷத்தில் 60 முடிகிறதுக்கு இடையிலேயே உங்களோட ப்ரீமியம் மற்ற கம்பெனிஸ் தந்ததை விட கூடி போயிடும். ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸை கூட்டுறீங்க, எனக்கு உங்களோட இன்சூரன்ஸ் வேணான்னு சொல்லி நீங்கள் இடையில கேன்சல் பண்ண போனால் பெனால்ட்டி போடுவாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு 1 இயருக்கு போடுறது. நீங்கள் கஸ்டமர் இனிஷியேட் பண்ணி இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பெனால்ட்டி போடுவாங்க. அந்த பெனால்ட்டி சில நேரம் ஃபிக்ஸ் ரேட்டாக ஒரு $100-200 வாங்குவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி 1 மந்த் ப்ரீமியத்தை அட்வான்ஸாக பே பண்ணி போட்டு போக சொல்லுவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி 2 மந்த் கூட பே பண்ணி போட்டு போக சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த சி கம்பெனி 1 மந்த் ப்ரீமியத்தை கட்டிட்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் $400 இல்லாட்டி $480 அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக, அதாவது நீங்கள் பே பண்ணின மந்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு $480 கட்டி போட்டு தான் நீங்கள் வெளியில் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லோ பாலில், அதாவது கடும் லோ ப்ரைஸில் இன்சூரன்ஸை முன்னுக்கு தார மாதிரி தந்து அதுக்கு பிறகு உங்கள் டிரைவிங் பிஹேவியரை வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போய், அதாவது உங்களை கண்ட்ராக்டுக்குள்ளே லாக் பண்ண வச்சு போட்டு கூட்டி போகிறது தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ட்ரிக் மெத்தட். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள மொபைல் ஆப் இந்த டெலிமேட்டிக்கு நீங்கள் எஸ் சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னால் இந்த டெலிமேட்டிக்ஸ் 1 இயருக்கு பிறகு ஜட்ஜ் பண்ணுறதா இல்லை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணுறதாங்கிறத திரும்ப போய் உங்களோட இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து வாய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எனக்கிட்ட இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்கன்னு சொன்னால் நான் இதை மாதிரியான கம்பெனிஸோட எங்கள் ப்ரோக்கரேஜ் நாங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல. நீங்கள் எனக்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, உங்களோட இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் நம்ம டெலிமேட்டிக்ஸ் போட்டிருப்போம்னு சொன்னால் அது பி கேட்டகரி கம்பெனி தான். ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரீமியமோ அது மட்டும்தான் ப்ரீமியம். நீங்கள் கார் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லாட்டி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் உங்களோட டிரைவிங் பிஹேவியரை வச்சு இடையில எந்த விதமான மாற்றமும் நிகழாது. ஆனால் நீங்கள் எனக்கிட்ட இன்சூரன்ஸ் எடுக்கல, வேற ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, அதில் இந்த மாதிரி டேர்ம் இருக்குன்னு சொன்னால் மேபி நான் 100% சொல்லலை, மேபி யூ வில் பி இன் பிக் ட்ரபிள். ஸோ இப்போ போய் உங்களோட இன்சூரன்ஸ் இது கான்ட்ராக்ட் எடுத்து என்ன எழுதிருக்காங்க இந்த டெலிமெட்டிக்ஸை பற்றிங்கிறத வாய்ச்சி பார்த்துக்கொள்ளுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகல ஏ மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணுவீங்களா, பி மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லாட்டி சி மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது இப்போ தேவைப்படாட்டி ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
உங்களுக்கு என்கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் கோட் வேணும்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோ எத்தனை லைக் இட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பை.